ஏம்மா உங்களுக்கு தான் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூன்னு ஒரு எம்எல்ஏ அதிமுகவில் இருந்து இதை பலம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்கல்ல. தேர்தல் பத்திரங்கள் மூலமாக 509 கோடியை திரு லாட்ரி மார்ட்டின் அவர்கள் திமுகவுக்கு கொடுத்துருக்காரு. இந்த 4 கம்யூனிஸ்ட்காரன் நாளைக்கு ஏதாவதுன்னா வெளில போயிடுவான். அவங்க வேண்டாம், வெறும் ஒரு 3 பேரை, ஒரு 50 ஸ்வீட் பாக்ஸோட 3 பேரை இப்போ இழுத்தாச்சு. இவங்க விசிலில் ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த ஆட்சி சேஃப் ஆகிடும். நமக்கு வரும் தகவல்கள் டாஸ்மாக்கையும் தாவேக ஆட்சியில் தனியார் மயம் ஆக்கும் வாய்ப்பு இருக்கிறது. செங்கோட்டையன் செங்கோட்டையன் வேலுமணிக்கும் ஆதவர்ஜுனா அவங்க மாமியாருக்கும் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு பண்ண ஸ்கீமில் தான் கடைசியாக இது நடந்திருக்கு. ஸோ இந்த ஆட்சியை நான் மாற்றி காட்டுவேன் என்று சொல்லி டெய்சி மார்ட்டின் அவங்களுடைய பொண்ணுக்கு ஒரு 23 கம்பெனியில் டைரக்டராக ஒரே நாள் பண்ணாங்க. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவிற்கு மறுபடியும் அடிமேல் அடி இடிமேல் இடியா விழுந்துட்டே இருக்கு. இப்பதான் 5 பேர் சேர்ந்து 22லேருந்து ஆதரவு 27 உயர்ந்துச்சுன்னு ஒரு சந்தோஷத்துல இருக்கிறதுக்குள்ளேயே 3 பேர் இங்க தாவேக்கால இணைந்ததா ஒரு தகவல் ராஜினாமா பண்ணிட்டு. என்ன நடக்குது, எதற்காக திடீர் இந்த ராஜினாமா? எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த உடனேயே தாவேக்காவுக்கு 108 சீட்டு தான் இருக்குன்னு வந்துருச்சு. அதில் வேற ஒரு சீட்டு 2 இடத்துல விஜய் அவர்கள் இது பண்ணதுனால 107ன்னு குறைஞ்சிது. ஸோ காங்கிரஸ் சேர்ந்தால் 105 12 தான் ஆச்சு. ஸோ இன்னும் 6 சீட் இருந்தால் தான் மெஜாரிட்டி. அந்த 6 எடுக்கிறதுக்குள்ளே அவங்க பட்ட பாடு, அதுக்கு என்னென்னலாம் நம்ம பத்திரிகையில் ஓட்டினாங்க. ஆர்எஸ்எஸ் பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுக்குள்ளே நடுவில் ரஜினிகாந்த் முதலமைச்சர்னு ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் இபிஎஸ் தலைமையில் திமுக கூட்டணின்னாங்க. சரி, இபிஎஸும் வேணாம், தலைமையில் முதல் தலித்தெல்லாம் கடைசியில் ஒரு வழியாக வந்துட்டாங்க. இப்போயும் என்ன பாருங்கள், மந்திரி சபையிலேயே சேர்த்துட்டா அவங்க வெளில போக முடியாது. இப்போ திருமாவளவனுடைய கட்சியைச் சேர்ந்த திரு வன்னியரசு அவர் ஏற்கனவே ஒரு கொலை குற்றத்தில் ஆயுள் தண்டனை வாங்கி ஆனால் அக்விட்டல் கொடுத்துட்டார். சட்டப்படி தப்பு இல்லை. ஓகே, அவருடைய பின்னணியை தான் சொல்கிறேன். ஆச்சா, அதன் பிறகு ஐயுஎம்எல்லேருந்து ஒருத்தர்னு சேர்ந்துட்டாங்க. ஆனால் இப்பயும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து மந்திரி வந்துட்டாங்க, ஐயுஎம்எல் வந்துட்டாங்க, விசிகா வந்துட்டாங்க. இந்த 3 கட்சியை கூட்டினீங்கன்னா 5 4 9. ஸோ 108 9 117 118 டைட் மெஜாரிட்டி. 1 2 எக்ஸ்ட்ரா இருந்தால் சேஃப். இந்த 4 கம்யூனிஸ்ட்காரன் நாளைக்கு ஏதாவதுன்னா வெளில போயிடுவான். அதனால ஒரு 3 பேரை இங்கே இழுத்துட்டா இதுக்கு தான் டெக்னிக். எப்படின்னா, நீங்கள் 3ல் 2 பங்கு 47 எம்எல்ஏல 32 பேர் வந்தால் தான் உங்களுக்கு கட்சி தாவலில் தப்ப முடியும். ஸோ 32 இல்லைன்னா எத்தனை பேர், 25 பேர் போனாலும் 28 29 30 பேர் போனாலும் முடியும். அதுக்கு ஆல்டர்னேட் வழி தான் இதை ராஜினாமா பண்ணிவிட்டு, பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு திருப்பி விசிலில் நின்று ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க கணக்கில் வந்துடும். அப்ப அந்த இடதுசாரிகளான சிபிஐ சிபிஎம் வந்து வெளியே அனுப்பணும். அவங்க மந்திரி சபையில சேரல, அதனால இவங்க தாவேகா எம்எல்ஏவா ஆயிட்டா. ஏமா உங்களுக்கு தான் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூன்னு ஒரு எம்எல்ஏ அதிமுகவில் இருந்து இதை பலம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்கல்ல. அதிமுகவில் லால்குடி எம்எல்ஏன்னு ஒருத்தங்க ரோசாப்பூ மேடம் இருக்காங்கல்ல, நம்ம ஆதவர்ஜுனாவுடைய மாமியார் தானே. ஸோ அவங்க கட்சியில் அதிமுகவில் சேர்றதுக்கு ஒரு 500 ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு 30 பேருக்கு மேலே நீங்கள் இழுத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ஸ்வீட் பாக்ஸ்னு சிவி சண்முகத்துக்கு சொன்னாங்களாம். எல்லாம் வந்துச்சு. கடைசியில் 32 இல்லாமல் 25 பேர் ஆதரவு கொடுத்தாங்க. பட் அது இதில் சட்டப்பேரவையில் சிக்கல் வருமா என்னன்னு சொல்லிட்டு கடைசியில் இப்போது இந்த 2 பேருக்கு அமைச்சரவையோட 35 அமைச்சர் போயிட்டாங்க. 35 அமைச்சர்னால் என்ன கணக்கு தெரியுமா? மொத்தம் நம்ம சட்டசபையில் எவ்வளோ உறுப்பினர்களோ அதுக்கு 15% தான் அலௌடு. 234க்கு மேலே 15%னா அதிகபட்சமே 35 பேர் தான். ஸோ இனிமேல் யாரையுமே சேர்க்க முடியாது. அப்படின்னா வேலுமணி அவங்களுக்கெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ அவங்க வேண்டாம், வெறும் ஒரு 3 பேரை, ஒரு 50 ஸ்வீட் பாக்ஸோட 3 பேரை இப்போ இழுத்தாச்சு. இவங்க விசிலில் ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த ஆட்சி சேஃப் ஆகிடும். ஏன்னா அந்த பக்கம் திமுக டெய்லி என்ன சொல்லுது, இந்த ஆட்சி 6 மாதம் தாங்காது, இது காலி ஆகிடும், அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த 3 பேர் வந்தாச்சுன்னா இது பக்காவாயிடுது. ஸோ திமுக போட்ட எல்லா பிளானையும் உடைச்சி ரொம்ப ஈஸியாக
ரோசாப்பூ மேடம் ஒரு 3 எம்எல்ஏவை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா இப்ப இந்த 3 எம்எல்ஏ போனதுக்கான டிமாண்ட் வந்து இந்த ஸ்வீட் பாக்ஸ்ன்னு சொல்றீங்க, வேற ஏதாச்சும் டிமாண்ட் வச்சாங்களா? இல்லம்மா, நான் சொல்லலம்மா. நக்கீரன் பத்திரிகையை சேர்ந்த திமுகவுடைய சொம்பான நக்கீரன் பத்திரிகையின் ஒரு முக்கிய பிரமுகர் இது சொல்லியிருக்காரு. IUML மந்திரி சபையில் சேர்ப்பதற்கு 50 ஸ்வீட் பாக்ஸ்கள் வக்ஃப் போர்டில் போஸ்ட்டு, இதை தவிர மேலும் பல சலுகைகள் கொடுக்கப்பட்டது. திராவிட மாடலுடைய இன்னொரு இவர் என்ன சொன்னார், பூண்டி கலைவாணன் கல்யாணத்தில் திருச்சியில் ஸ்டாலின், இது திராவிட மாடலின் ஆட்சி தானே சொன்னார். ஸோ திராவிட மாடல் தொடர்கிறது. எம்எல்ஏ வாங்கணும்னா ஸ்வீட் பாக்ஸு, இல்லை மாதம் EVM. நம்ம தங்கபாலுக்கு மத்திய அரசு திட்டத்தில் சக்கிங் மிஷினுடைய கான்ட்ராக்ட்லாம் அவருக்கு கொடுத்து அவர் கொள்ளையடித்தார் பட்டியல் ஜாதி இளைஞருக்கு போர். ஸோ இதெல்லாம் நடக்குது. பட் ஆட்சி சேஃப் ஆச்சுன்னா நல்லது தான். ஏன்னா நிலையற்ற ஆட்சி நல்லது இல்லை. பெரும்பாலான மக்கள் ஜோசப் விஜய் ஒரு மாற்றம் தருவார்னு 35% மக்கள் போட்டாங்க, உங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து. ஆனாலும் ஒரு 10 சீட்டு குறைஞ்சிது. இப்போ அவர் சரியான உதவியோடு ஸ்வீட் பாக்ஸ்கள் துணையோடு மெஜாரிட்டியை எடுத்துடுறாரு. ஆனா இன்னொரு கேள்வி சார், லீமா ரோஸ் அவர்கள் அதிமுகவில் தான் இப்போ இருக்காங்க. ஆனா அவங்க அதிமுகலேருந்து வெளியேறாங்கன்னா ஒரு 3 பேர் அவங்க நியாயப்படி பார்த்தா அங்கே ஒரு வருத்தப்படணும்ல அவங்க, ஏன்னா அவங்க அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவு தானே. ஆனால் அவங்களே வந்து ஸ்வீட் பாக்ஸ் ஏமா 2022 வாக்கில், அதாவது 21 ஸ்டாலின் பதவியேற்றார். 2017 21 மாத்திரம் ஒயிட்டில் ரிசர்வ் பேங்குக்கு தெரிஞ்ச வகையாக தேர்தல் பத்திரங்கள் மூலமாக 509 கோடியை திரு லாட்ரி மார்ட்டின் அவர்கள் திமுகவுக்கு கொடுத்துருக்கார். சரியா? அப்போது அது தவிர ஒரு 3000 ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்ததாகவும் கேஷ் ஆகணும் சொல்லப்பட்டது. இதெல்லாம் எதுக்கு கொடுத்தாங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்தால் லாட்டரி மீண்டும் தமிழகத்தில் வரும். இவர் PTR இருந்தப்பவே டாஸ்மாகில் லீக்கேஜ் எக்கச்சக்கமாக இருக்குது, இதை ஆரம்பிக்கலான்னு ஒரு பேச்சு வந்தது. அதன் பிறகு PTRுடைய ஆடியோ வந்துச்சு. ஒரு வருஷத்தில் 30,000 கோடி தான் சம்பாதிச்சுட்டு எப்படி வெள்ளையாக்குறதுன்னு தெரியாமல் மாப்பிள்ளை அன்றைய சூப்பர் முதலமைச்சர் மாப்பிள்ளை சாரும் அன்றைய துணை முதல்வரும் எப்படி கஷ்டப்படுறாங்கங்கிறது ஆடியோவாக வந்ததுக்கப்புறம் வேணான்னு லாட்ரிக்கு துவங்கலை. ஸோ அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு லைன்ஸ் கிளப் மீட்டிங்கில் ஆதவர்ஜுனாவுடைய மாமனார் நண்பர்களிடம் சொன்னாராம், நான் இவங்களை நம்பி இவ்வளவு கொடுத்துட்டோம், இப்படி எனக்கு லாட்ரி வரல, ஸோ இந்த ஆட்சியை நான் மாற்றி காட்டுவேன் என்று சொல்லி அதன் பிறகு டெய்சி மார்ட்டின் அவங்களுடைய பொண்ணுக்கு ஒரு 23 கம்பெனியில் டைரக்டராக ஒரே நாள் பண்ணாங்க. நீங்கள் ஜூபா கார்பரேஷனில் போய் டெய்சி மார்ட்டின்னு போட்டால் அவங்க எத்தனை கம்பெனியில் டைரக்டராக இருக்காங்க, அது எல்லாமே எத்தனை ஒரே நாள் 23ஆம் தேதி சேர்ந்தாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் சொன்ன ரோசாப்பூ மேடம் கிட்டத்தட்ட 200 கம்பெனிகளில் டைரக்டராக இருக்காங்க. சரியா? ஸோ எல்லாம் நல்லதுக்கு தான்மா. இப்போ அதே மாதிரி டீலிங் வந்து தாவேக்காலே நடந்திருக்கு சொல்றீங்களா? இப்போ திமுகவுடன் அந்த பேச்சுவார்த்தை என்னது நடந்திருக்குன்றீங்க, இப்போ தாவேக்காவுடன் நடந்திருக்குமா? திருப்பி அந்த தொழிலை கொண்டு வருவதற்கான நோக்கம் தானே இங்கே? இல்லை, லாட்ரி கொண்டு வந்தால் தப்பான்னு கேட்டால் நியாயமாக நடந்தால் தப்பு இல்லைம்மா. ஏன்னா இன்றைக்கும் கோயம்புத்தூர் பக்கத்தில் நீங்கள் இதே பார்டரில் இருக்கிறவங்க லாட்ரி வாங்குறாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க பாலக்காட்டில் வாங்குறாங்க, கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க திருவனந்தபுரத்தில் வாங்குறாங்க. போயிட்டு வந்தால் வாங்கி கொடுங்கன்னு சொல்கிற ஆட்களும் இருக்காங்க. இது தவிர ஒரு நம்பர் லாட்ரி சட்டவிரோதமாக அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எதாக இருந்தாலும் தப்பு தான்மா. பட் மக்கள்கிட்ட இருந்து ஏதோ பணம் பிடுங்கிறதுக்கு ஒரு வழி பார்க்குறாங்க. மோஸ்ட்லி லாட்ரியும் வருகிறது. நமக்கு வரும் தகவல்கள் டாஸ்மாக்கையும் தாவேக ஆட்சியில் தனியார் மயம் ஆக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் யார் டெல்லியிலெல்லாம் பெரிய அளவில் டாஸ்மாக் ஊழல்கள் லிக்கர் ஸ்கேம் பண்ணாங்களோ அவர்கள் இப்பொழுது விஜயுடைய ஆட்சியில் OSDயாக சேர்க்கப்பட்டுள்ள தொழிலதிபருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். ஸோ அவர்கள் அதை இங்கேயும் செய்வார்கள் என்று கூறப்படுகிறது. எல்லாம் அனுமானம் தான். பட் விஜய் அவர்கள் பதவியேற்றப்புறம் டெய்லி ஆஃபீஸுக்கு வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட்டை காட்டுறாரு. அதே சமயத்தில் பல சிக்கல்களும் இருக்குது, சட்டம் ஒழுங்கு போன்றவை. பட் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமாக்கு பின்னாடி லீமா ரோஸ் அவர்களும் ஒரு முக்கிய காரணம்ன்றீங்க? நேரடியாக நானும் நீங்களும் பார்க்கலாமா. பட் அவர்கள் தெளிவாக உங்களுக்கு முதல் நாளே நேரடியாக EPSஐ ஒரு பெரிய வக்கீல் வீட்டில் ஆதவ் சந்திச்சப்போ EPS பிடி கொடுக்கலன்னு உடனேயே வார் ரூம் ஒன்று அமைக்கப்பட்டது தாவேக்கால. அங்கே ஆதவர்ஜுன் செங்கோட்டையன், அப்போ செங்கோட்டையன் வேலுமணிக்கும் ஆதவர்ஜுனா
அவங்க மாமியாருக்கும் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு பண்ண ஸ்கீமில் தான் கடைசியாக இது நடந்திருக்கு. வாய்ப்பு அதிகம். நேரடியாக அவங்க பண்ணாங்கலாம் எங்கிட்ட ஆதாரம் இல்லைம்மா, நீங்கள் நம்மளை மாட்டி விடாதீங்கம்மா. பாவம்மா, ரோசாப்பூ நல்லா இருக்கட்டும்மா. தாவேக்காவுக்கு பலமானது சேர்ந்திருக்கு. அதிமுகவின் பிளவானது இன்னும் விரிவடைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. இது அதிமுக எப்படி சமாளிக்க போகுது? இல்லைம்மா, இந்த தேர்தல் முடிவை ஆக்சுவலாக நான் டிவியை வச்சு கூட அனலைஸ் பண்ணணும்னு மக்களுக்காக நினச்சிருக்கேன். நாளைக்கு நாளான்னைக்கு பண்ணுவோம். ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுக தனியாக 170 சீட்டில் வாங்கினது 24%. அதில் 5 சீட் 5 எம்எல்ஏக்கள் 2 பேர் மதிமுக, 3 மனிதநேய மக்கள் கட்சி அந்த பிரிவு 5. அது தவிர கொங்கு மக்கள் கட்சி அவங்கன்னு சொல்லி க்ளோஸ் செகண்டில் தோத்துருக்காங்க. அப்போ 4% கழிச்சிங்கன்னா திமுகவுடைய ஓட்டு 20 கீழே போயிடுச்சு. அதிமுக வாங்கியிருக்கிறதே 21. அங்கே அவங்கதுலேயும் ரெட்டையில மற்றவங்க நின்னாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து திராவிட கட்சிகள் 2மே சேர்ந்து 40% கீழே இந்த தேர்தலில் நடந்து போச்சு. திராவிட இடத்தை, அதாவது தமிழர்களுக்கு விரோதமான இருமொழி கொள்கை, இதை எதிர்க்கிறது, இது போன்ற அரசியலையும் விஜய் வச்சுக்கிட்டு திராவிட கட்சிகள் கதை முடிஞ்சு போயிடுச்சுமா. 15,000 கோடிக்கு மேலே ஓட்டுக்கு 2000லேருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் கூட செலவு பண்ணி தான் இந்த 57 சீட் 59 சீட்டை திமுக வாங்கிச்சு. ஒரு 3000லேருந்து 5000 கோடி செலவு பண்ணி தான் 47 சீட்டை அதிமுக வாங்கியிருக்கு. மீண்டும் இன்னொரு முறை இவங்களால இவ்வளவு செலவு செய்ய முடியுமாங்கிறதெல்லாம் சந்தேகம். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.